என்னுடைய உயிர் சொல்லுகிறேன். ஒரு 2015 வருஷம் முன்னாடி நான் செத்து பழிச்சு வந்த ஒரு மனுஷன். என்னுடைய பேர் முழு பேர் எங்கள் அம்மா அப்பா ஜாதகம் பார்த்து வைத்த பேர் குமரவேல். எங்கள் பாட்டி ஸ்கூல் சேர்க்கும் போது லென்த்தாக இருக்குது, ஷார்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு குமார்னு கொடுத்தாங்க. ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது நான் என்னுடைய சபை பேர் 1008 கடைசி கால சிஎம் சபையில் நான் பணிவிட ஆண்டவருக்கு செஞ்சேன். அப்போ பாஸ்டமோ பேசிக்கினாங்க, இந்த தம்பிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா சாமியால் தான் கொடுக்கணும்னு. அது கொடுத்தது வேலு எங்கள் ஜாதகத்தில். ஆனால் என்னுடைய பேர் ஏழுனா தேவனுடைய ஏழு பெற்று தேவனுடைய நாமத்தை என்னுடைய நெற்றியில வச்சிருக்கிறார். அதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியில இருந்தேன். வியாதினா சாதாரண வியாதியில எலும்புல டிவி, அது 1000ல் 100 பேருக்கு தான் இருக்கும். அந்த 100 பேர்ல எனக்கும் அந்த வியாதி வந்தது. 10 பேர் சுவிசேஷம் வந்தாங்க. எங்கன்னா குராம்பேட்டை ஹாஸ்பிட்டல், நெஞ்சக டிபி ஹாஸ்பிட்டல் குராம்பேட்டில் இருக்குது. அங்கே நான் படுத்துருக்கிறேன் ஸ்பெஷல் வார்டில் 5 பெட்டில். அந்த 4 பெட்டுக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அவங்க ஜபம் பண்ணாங்க. 10 பேர் வந்தாங்க, 5 லேடிஸு 5 ஜென்ஸும் வந்தாங்க. ஆனால் எனக்கு காலவர் ஜபம் பண்ணி இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை, பிரதர் இதை படிங்க, ஆண்டவனுக்கு ஜீவன் தருவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்னுடைய சூழ்நிலை என்னென்னா, என்னால் எழுந்து அதை படிக்கிறதுக்கு என்னால் முடியாது. படுத்த படிக்கல தான் நான் இருப்பேன். எங்கள் கூட எங்கள் அம்மாவுடைய அம்மா இருந்தாங்க, அமிர்தம்மாள். அவங்க எங்கள் பாட்டி, அவங்க தான் என்னை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்னன்னா மறாவது வாரமே அதே டீம் வந்தாங்க. தம்பி, நான் ஒரு புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தனே, அந்த புத்தகத்தை நீ படிச்சிங்களா கேட்டாங்க. இல்லை நான் படிக்கல சொன்னேன். அவங்க என்கிட்ட ஒரே கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு ஜீவன் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு மறுவாழ்வு வேணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லையா? ஏன் ஏசு உங்களுக்கு ஜீவன் தருவானே ஏன் நம்ப மாட்டீங்க? இந்த புத்தகத்தை படிங்க, ஏசப்பாவை ஏற்றுங்க, அவர் உங்களுக்கு ஜீவன் தருவாருன்னு சொன்னாங்க. நான் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தபோது மத்தேயுல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது, தன் ஜீவனை எழுந்து போக நினைக்கிறவன் அதை காத்துக்கொள்வான். அது வசனம் சொல்லப்படுது, திரும்ப பெற்றுக்கொள்வான். அதை பெற்றுக்கொள்வேன், அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த ஜீவனை எழுந்து போவான்னு. இந்த வசனம் எனக்கு தெரியாது. அந்த அப்போ படித்த ஒரே வசனம் தான். அதுக்கப்புறம் தான் பைபிளில் நான் இன்னைக்கு படிக்க தான் மத்தேயுல இருக்குது, லூக்காவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். இது ஆண்டவர் எனக்கு, நான் எழுந்து போவேன், நான் இறந்துருவேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். நீ ஊரில் எடுத்துகிட்டு போவாத, செலவு பண்ணாத, இந்த மலையிலே நான் புதைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பிறந்த நாள். நான் வாழுது ஏசப்பாவுடைய கிருபை, அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம் தானா எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பா இல்லைன்னா நான் இல்லை. ஏசப்பாவுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆமென்.